5,000 நகை போடுறோம்னு சொன்னோம். சாமான் எல்லாம் தரணும், ஏசி எல்லாம் தரணும். எங்கக்கா போறாத காலம் 4,000 தான் போட்டோம். 1,000 இல்லைன்னு சொல்லிட்டோம். தரேன், இந்த ஆடிமர்களை ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொன்னேன். அந்த பொண்ணு ஏசி இந்த நல்லா இருக்கும், கோபமான இருக்குது. ஏசி போட்டு எங்க பொண்ணு ஏசி கட்டி கொடுத்து வச்சிருக்கிறா. தங்க ஏன் 1,000 ஏன் போடல உனக்கு போடுங்க. எங்க அம்மா உள்ள அந்த மோதத்தை கூட கையில இருக்கிற மோதத்தை கூட அவங்க போட்ட மோதிரம் வச்சுருக்கிறப்பா. எல்லாம் எதையும் என் பொண்ணை சித்த வேலை பண்ணிக்கிறப்பா. அன்னைக்கு ராத்திரி பெட்ரூம்ல என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியலப்பா. நான் வீட்டுல என் பொண்ணு மாத்திரை போடணும், அது தூக்க பார்த்தேன்னு எனக்கு அறியாம நான் தூக்கிட்டேன்ப்பா. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து ஆமா லோகேஷ் உள்ள போய் ரொம்ப நேரம் ஆகுதுமா, வரல என்னன்னு வந்து பாருமாண்டா. நான் வந்து ஏமா லோகேஷா கதவு தருமா, என்னமான்னு கேட்கறேன். எந்த பதிலும் காணும். என் பார்த்து கதவு ஓடிப்பா, என் பொண்ணு நான் பண்ணிட்டு பாக்கணும்ன்ற. என்ன வரதட்சணைன்னு கேட்டு இப்படி வரதட்சணை பிச்சை எடுக்கிறீங்க? வரதட்சணை கேட்கறதே ஒரு பிச்சை தான் நான் நினைக்கிறேன். உனக்கு தேவைன்னா நீ வாங்கிக்கோ. ஏன் அடுத்த வாரம் அந்த பொண்ணை போயிட்டு இவ்வளோ டார்ச்சர் பண்றீங்கன்னு? ஒரு பொண்ணு வரானா அந்த பொண்ணா பாருங்க, அவங்களால செய்ய முடியுமா முடியாதா? வரதட்சணைன்றது ஒன்று வந்து அவங்க விருப்பப்பட்டு கொடுக்கறது. நம்ம பொண்ணு போயிட்டு அடுத்த வீட்டில் வந்து அந்த பாத்திரம் எடுக்கும் போதோ கம்ஃபர்டபுளா இருக்காது அவங்களுக்கு. இது நம்ம பொருள் இல்லையா அப்படின்னு ஒரு கம்ஃபர்டபுள் இருக்காது. அதனாலதான் வரதட்சணைன்றனால இந்த பொருள், இந்த ஜுவல்ஸ் இதெல்லாம் கொடுக்கறது. அது வந்து அவங்க பொருளை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதே நிறைய பேர் அட்வான்டேஜ் எடுத்துக்கினே எனக்கு அவ்வளவு வேணும் இவ்வளவு வேணும் கேட்கறது நியாயமா? பொண்ணு கொடுக்கறதே பெரிய விஷயம். எங்க வீட்டுல இருந்து அடுத்த வீட்டுக்கு வாழ போற பொண்ணு கொடுக்கறதே ஒரு பெரிய விஷயம். அதை விட்டுட்டு நீங்க அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ நல்லா பாத்துக்கினீங்கன்னா அவங்க அந்த பொண்ணு வீட்டுல இருந்து தாராளமா உனக்கு பண்ண போறாங்க. ஆனா ஒரு வரதட்சணை கொடுக்கலன்றதுக்காக ஒரு பொண்ணு இவ்வளோ எப்படி 4 நாள் ஆக கூட இல்ல அது கூட சாவடிச்சிருக்கீங்க. ஸோ வரதட்சணைன்றது வந்து இப்போ ரொம்ப மோசமா ஆயிடுச்சு. எல்லாம் பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, வரதட்சணை பிச்சை. அதுவும் ஒரு வகையான பிச்சை தான். உங்ககிட்ட இருக்குதா அதுதான் உன்னோட பணம், நீ சுயமா சம்பாதிக்கிறல அதுதான் உண்டு. மற்றபடி நீ வரதட்சணை வாங்கி அது வந்து ஏன் பணம் அப்படின்லாம் சொல்லிக்கணும்னா அது வந்து பிச்சைன்ற கணக்கு தான். அது மாதிரி பிச்சை எடுக்காம உங்க காசுல நீங்க வாங்கிக்கோங்கடா. உங்க பொண்டாட்டிக்கு வேணா நீங்க வாங்கி போடுங்க. அதை விட்டுட்டு அவங்க இல்லாதவங்க கிட்ட கேக்குறீங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க? நீ நல்லா பாத்துக்கோ, அவங்க தன்னால பண்ண போறாங்க. இதெல்லாம் என்னைக்கு மாற போகுதுன்னே தெரியல.